Third problem, find the support reactions of the truss shown below. இதுல நான் காம்பினேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி நீங்களே இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஆன்சரை மேட்ச் பண்ணிக்கலாம். பண்ண முடியலன்னா இந்த வீடியோ. ஓகே, ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் drawing the free body diagram. இங்க இருக்கிற சப்போர்ட் லெஃப்ட் சைடுல ஒரு பின் ஜாயிண்ட் இல்லைன்னா ஹிஞ்ச் இருக்கு. அது போத் ஹரிசாண்டல் ஆஸ் வெல் அஸ் வெர்டிக்கல் ரியாக்ஷன் கொடுக்கும். அந்த வெர்டிக்கல் ரியாக்ஷன் AYன்னு கொடுத்துக்கிறேன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் AX. அண்ட் ரோலர் சப்போர்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் எப்பவுமே பெர்பெண்டிகுலர் டு தி ரோலர் சர்ஃபேஸ் இங்க வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷன்ல தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ அது வெர்டிக்கல் ரியாக்ஷன் DY ஆஃபர். இந்த ட்ரெஸ்ஸுடைய எல்லா ஃபோர்ஸஸையும் காமிச்சாச்சு. ஸோ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரிஜினலாக கொடுத்த டயக்ராம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இருந்து நம்ம ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ஸை எழுதிக்கலாம். முதல் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன், சம்மேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் இன் தி எக்ஸ் டைரக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 0. இப்போ கவனிச்சு பார்த்தோம்னா எக்ஸ் டைரக்ஷன்ல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்னா AX பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. 6 kilonewton ஃபோர்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, இந்த ஃபோர்ஸ். அடுத்தது 4 kilonewton ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸும் பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. மிச்ச ஃபோர்ஸஸ் எல்லாமே Y டைரக்ஷன்ல தான் இருக்கு. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸையும் எழுதியாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 0 வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணனா AY ஈக்குவல் டு -10 kilonewton. இதுக்கு என்ன மீனிங்னா 10 kilonewton ஃபோர்ஸ் இந்த ட்ரெஸ், இந்த 6ம் 4ம் சேர்ந்து 10 kilonewton ஃபோர்ஸ் இந்த ட்ரெஸ்ஸை பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல தள்ளுது. அப்பனா இந்த சப்போர்ட் ட்ரெஸ்ஸை நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல 10 kilonewton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி லெஃப்ட் ரைட்ல மூவ் பண்ணாம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இதுதான் இந்த ஈக்குவேஷனுடைய மீனிங். ஏன் இந்த 10 மைனஸ்ல வருது அண்ட் ஏன் மைனஸ்ல வருதுன்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. நான் AX எடுத்துக்கிட்டது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல அசியூம் பண்ணினோம். அந்த அசம்ஷன் ஆஃப் டைரக்ஷன் தப்பு. Right. So second equation, summation of all the forces in the Y direction must be equal to 0. Y direction ல இருக்கக்கூடிய force AY plus BY and downward direction ல இந்த 2 kilonewton force இருக்கு minus equal to 0. So again ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எல்லா vertical forceையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். எஸ், எல்லா vertical forceையும் எடுத்துக்காச்சு. So AY plus BY equal to 2 kilonewton force. அண்ட் இதோட மீனிங் என்ன அப்படின்னா 2 kilonewton ஃபோர்ஸ், இந்த ஒரு 2 kilonewton ஃபோர்ஸோட வேலை என்னன்னா அந்த ட்ரெஸ்ஸை லோட் பண்ணுது, டவுன்வர்ட்ல பிடிச்சி புஷ் பண்ணுது. அண்ட் அதை ஓவர் கம் பண்றது, ட்ரெஸ்ஸை மூவ் பண்ணாம அந்த ரெண்டு சப்போர்ட்டும் சேர்ந்து 2 kilonewton ஃபோர்ஸ் ஆஃபர். எந்த சப்போர்ட் எவ்வளோ ஆஃபர் பண்ணுங்கிறது மொமெண்ட் ஈக்லிபிரியம் தான். ஸோ சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் அபவுட் தி Z டைரக்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு 0. எந்த பாயிண்ட்ல வேணா மொமெண்ட் எடுக்கலாம். நான் யூஸ்வலா ஹிஞ்ச் எங்க இருக்கோ அந்த மொமெண்ட் எடுப்பேன். ஸோ தட் 2 unknown reaction forces cancel ஆயிடும். ஸோ லெட் மீ டேக் மொமெண்ட் அபவுட் தி பாயிண்ட் A. அபவுட் த பாயிண்ட் A நான் மொமெண்ட் எடுக்கிறேன்னா ட்ரெஸ்ஸை ஏங்கிற பாயிண்ட்ல ஹோல்ட் பண்ணிக்கிறதா அசியூம் பண்ணுறேன். ஜஸ்ட் பிடிச்சிக்கிறேன். மிச்ச எல்லா பாயிண்ட்லயும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த 6 kilonewton ஃபோர்ஸ் எவ்வளோ மொமெண்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பாயிண்ட் ஏவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த 6 kilonewton ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா இது இந்த ட்ரெஸ்ஸை கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். என்னுடைய கன்வென்ஷன் படி கிளாக்வைஸ் நெகட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இந்த 6 kilonewton ஃபோர்ஸ் உடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கணும். தயவு செய்து அது எந்த பாயிண்ட்ல இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த பாயிண்ட்டுக்கும் A பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்க்காதீங்க, அது தப்பான ஆன்சர் கொடுக்கும். இந்த 6 kilonewton ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்க்கணும். இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஏல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இந்த கொடுக்கப்பட்ட ஃபிகர்ல இருந்து இது 1 மீட்டர், டோட்டல் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ். இந்த ஆங்கிள் 45 டிகிரி இருக்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸ் 1 மீட்டரா இருக்கு. ஸோ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அகைன் லெட் மீ எக்ஸ்பிளைன். இந்த 6 kilonewton ஃபோர்ஸ் கிளாக்வைஸ் மொமெண்ட் கொடுக்குது. அதோடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் ஏல பாயிண்ட் ஏல இருந்து 1 மீட்டர் இருக்கு. ஸோ அது கொடுக்கக்கூடிய மொமெண்ட் -6 into 1. Now continuing forward, 4 kilonewton ஃபோர்ஸ் பாயிண்ட் ஏ பொறுத்து, இந்த பாயிண்ட் ஏல பிடிச்சிட்டு இந்த 4 kilonewton ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா
அகெயின் இந்த ட்ரஸ் clockwise-ல தான் ரொட்டேட் ஆகும். ஸோ மைனஸ் 4 இன்டூ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 கிலோமீட்டர் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் பார்க்குறோம். அது இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரெலவென்ட் டிஸ்டன்ஸ். அண்ட் கொடுக்கப்பட்ட ஃபிகர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 கிலோமீட்டர் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய மூமெண்ட். பாயிண்ட் ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 கிலோமீட்டர் ஃபோர்ஸை இங்கே நான் அப்ளை பண்ணனா அகெயின் ட்ரஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் ரொட்டேட் ஆகும். ஸோ மைனஸ் 2 இன்டூ டிஸ்டன்ஸ்க்கு இந்த 2 கிலோமீட்டர் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இந்த பாயிண்ட் ஏல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்குறோம். அதுதான் நமக்கு மொமெண்ட் ஆர்ம் இல்லை மொமெண்ட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபிகர்ல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் 2 + 1 which is 3. ஸோ இந்த ஃபோர்ஸோட மொமெண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். 2 கிலோமீட்டர் ஃபோர்ஸோட மொமெண்ட்டும். லாஸ்டா ஒரு ஃபோர்ஸ் இருக்கு பிஒய். பிஒய்ங்கிற ஃபோர்ஸ் வெர்டிக்கலா பில ஆக்ட் ஆகுது. இப்போ நான் ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பிஒய்ல ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அது ட்ரஸ்ஸை கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் பிஒய் இன்டூ இந்த ஃபோர்ஸுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் நம்ம பாயிண்ட் ஏல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வரும். இந்த டிஸ்டன்ஸ் டோட்டலா 4 meters into 4. This should all add up to 0. இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணனா -6 -8 -6 plus 4by equal to 0 or 4by equal to -20. இதை ஆட் பண்ணனா அது ரைட் ஹேண்ட் சைடில் வந்தா +20 ஆகும், which means by equal to 5 km. ஸோ மொமெண்ட் ஈக்குலிபிரியம் எடுக்கும்போது எனக்கு பிஒயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம்ல எனக்கு பிஒயும் ஏஒயும் சேர்ந்து 2 கொடுக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 3 in equation 2 you get ay plus 5 equal to 2, which means ay equal to -3 km. இதுக்கு என்ன இருக்கும்னா ஏஒய் அப்வர்ட்ஸ்ல இருக்குன்னு அசியூம் பண்ணேன். பட் ஈக்குலிபிரியம் இருக்கணும்னா அந்த ஃபோர்ஸ் டவுன்வர்ட்ல இருக்கணும் ஈக்குவேஷன் சொல்லுது. அதாவது இந்த மைனஸ் சைனுடைய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ எனக்கு 2 மைனஸ் சைன் இருக்கு. அதாவது ஏஎக்ஸ் மைனஸ்ல இருந்தது அப்படின்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் ஜஸ்ட் ஆப்போசிட். ஏஒய்யும் மைனஸ் சைன் இருக்கு அப்படின்னா ஏஒய் அப்வர்டுன்னு அசியூம் பண்ணது தப்பு. ஆக்சுவலா அது டவுன்வர்ட் இருக்கு. பிஒய் பாசிட்டிவா வந்திருக்கு அப்படின்னா நான் அசியூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட், அப்வர்ட்ல தான். இப்போ இந்த 3 ரியாக்ஷன் காம்பனண்ட்டையும் கரெக்டா இந்த ட்ரஸ்ல காட்டுவோம். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 10 kN இந்த டைரக்ஷன்ல, AX 10 kN and AY டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. அதோட வேல்யூ வந்து 3 kN and BY அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. அதோட வேல்யூ 5. உங்களுக்கு ரிசல்ட் எழுதணும் அப்படின்னா AX equal to 10 kN in the direction, negative x direction, AY equal to 3 kN downward direction, BY equal to 5 kN upward direction. இங்க டைரக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது தயவு செய்து மைனஸ் சைன் போட்டுறாங்க. எல்லாமே பிளஸ்ல இருக்கிற மாதிரி ரிசல்ட். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.